லட்சக்கணக்கான பக்தர்களை வரவேற்கும் வகையில் அமைக்கப்பட்ட நீல பொக்கிஷம். பக்தர்களுக்காக இப்படி ஒரு ஏற்பாடா? சித்ரா பௌர்ணமியில் நடந்த நெகிழ்ச்சி சம்பவம். அக்னி ஸ்தலமாய் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க. குறிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிட்டத்தட்ட 20-25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவாங்க. பல்வேறு மாவட்ட மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் அண்ணாமலையார தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரதோடு மட்டும் இல்லாம 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில கிரிவலமும் செய்வாங்க. அதன்படி சித்ரா பௌர்ணமி தினமான இன்னைக்கு இரவு 8:47 மணி முதல் நாளை திங்கட்கிழமை இரவு 10:37 மணி வரைக்குமே கிரிவலம் வர உகந்த நேரம் அப்படின்னு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் சம்மர் வெயில கூட பொருட்படுத்தாம பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து ஏராளமான பக்தர்கள் காலையில இருந்தே திருவண்ணாமலையில குவிந்த வண்ணம் இருக்காங்க. கிரிவல பாதை, மாடவீதி உள்ளிட்ட பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருக்காங்க. கொளுத்துற வெயில கூட பொருட்படுத்தாம காலையில இருந்து கிரிவலம் மேற்கொண்டுட்டு வர பக்தர்கள் அண்ணாமலையார தரிசனம் செய்யறதுக்காக நீண்ட வரிசையில கிட்டத்தட்ட 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக மாவட்ட நிர்வாகத்துடைய சார்புல குடிநீர் வசதிகளும், திருவண்ணாமலை மாடவீதி, கிரிவல பாதை உள்ளிட்ட இடங்கள்ல கழிப்பிட வசதிகளும் முறையா செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை மாநகரம் முழுக்க கிரிவல பாதை உள்ளிட்ட பகுதிகளில் 831 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்கள் தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வராங்க. பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து 4533 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு 9432 நடைகள் இயக்கப்படுது. நீண்ட நேரமா வரிசையில காத்திருந்து அண்ணாமலையார தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக திருக்கோவிலுடைய பல்வேறு இடங்கள்ல ராட்சத மின்விசிறிகளும் ஏர் கூலர்களும் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான குடிநீர், மோர், பிஸ்கட்னு திருக்கோவிலுடைய நிர்வாகத்தின் சார்பா வழங்கப்பட்டுட்டும் வருது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.